अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या शफीअल मुज़निबीन। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना innaka antal अलीमुल हकीम। சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வங்களில் மருத்துவ செலவுகளிலிருந்து மோசமான அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத ஹராமான வழியில் செலவு செய்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய செல்வங்களை பாதுகாத்து தர்மத்துக்குரியதாக நன்மைக்குரியதாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான செலவினங்களுக்குரியதாக நம் செல்வத்தை அல்லாஹ் ஆட்சியோடு புரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தமிழில் பழமொழி சொல்லுவார்கள், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் அண்ணனுடைய வெற்றியை தம்பியை வைத்தே தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இன்று அண்ணன் தம்பி என்ற உறவு கொச்சைப்படுத்தப்பட்டு பங்காளி என்று பேர் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய வரலாறில் ஆச்சரியத்திற்குரிய அபூர்வ சகோதரர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், அதாவது நல்ல விஷயத்திலும் எப்படி இருந்திருக்கிறார்கள், தீய விஷயத்திலும் எப்படி எதிரும் புதிராக இருந்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் அலசி ஆராய்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே சஹாபாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சஹாபாக்களை சகோதரர்களே பார்க்க முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்களுடைய மகன்கள் ஒருவருக்கு பேர் இப்னு அப்பாஸ், இன்னொருவர் பேர் குசம் இப்னு அப்பாஸ், இன்னொருவருக்கு உபைதுல்லா இப்னு அப்பாஸ், இன்னொரு பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ், இன்னொரு மஅபத் இப்னு அப்பாஸ். இப்படி 5 சகோதரர்கள் இப்னு அப்பாஸ் இல்லாத பிள்ளைங்க. இவங்க 5 பேர் சகோதரர்கள். ஒரு தாயின் கருவறையில் வந்த இவர்கள், ஒரு தாயின் கருவறையில் வந்த இவர்களுக்கு ஒரே ஒரு கருவறையில் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அதிசயமான இவங்க வரலாற்றில் உள்ள ஒரு புதிர் என்ன தெரியுமா? இவங்க அடக்கப்பட்டது 5 வகையான நாட்டில். அண்ணன் தம்பி 5 பேரும் எந்த மண்ணில் படைக்கப்பட்டார்களோ அந்த மண்ணில் தான் புதைக்கப்படுவார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயிப் நகரில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. தாயிப் நகருங்கிறது மக்காவில் இருக்கக்கூடியது. அவங்களுடைய சகோதரர் குசம் இப்னு அப்பாஸ் சோவியத் ரஷ்யாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, சமர்கந்தில். அவங்களுடைய இன்னொரு சகோதரர் உபைதுல்லா இப்னு அப்பாஸ் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு சகோதரர் அப்துர் ரஹ்மான் சிரியாவிலே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு சகோதரர் மஅபத் என்பவர் ஆப்பிரிக்காவிலே அடக்கப்பட்டிருக்கிறார். ஆக அண்ணன் தம்பி சகோதரர்கள் இப்படி ஒரே கருவறையில் இருந்தாலும் 5 நாட்டில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு எந்த வரலாறுலையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் பாருங்கள், இந்த 5 நாட்டு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு ஒரே கருவில் அவங்கள அல்லாஹ் வெளியாகிட்டான். பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
சஹாபாக்களுடைய ஆட்சி, ரசூலுல்லாவுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார். அந்த 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி 30 வருஷம் இருந்தது. அதனுடைய தலைநகராக மதீனா இருந்தது. அந்த 30 வருஷ ஆட்சி நபியுடைய ஆட்சியினுடைய பிரதிபலிப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு ஆட்சி எங்கே போச்சுன்னா சிரியாவை தலைநகரமாக கொண்டு உமையாவின் அரசு என்ற பெயரில் இயங்கியது. அந்த உமையாக்களுடைய அரசில் ஒரு ஆட்சியாளர் வந்தார், அப்துல் மலிக் இப்னு மர்வான். அவருக்கு 4 மகன்கள், 4 சகோதரர்களும் பிரதமராக இருந்தார். இஸ்லாமிய வரலாறுலேயே 4 அண்ணன் தம்பிகளும் பிரதமராக இருந்த வரலாறு எந்த உலகத்திலையும் நடந்தது கிடையாது. அவருடைய அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன் வலீத் இப்னு மலிக் அப்துல் மலிக் அவரும் பிரதமராக இருந்தார். யசீத் இப்னு அப்துல் மலிக் அவர் சகோதரர், அவரும் பிரதமராக இருந்தார். இஷாம் இப்னு அப்துல் மலிக் அவரும் பிரதமராக இருந்தார். ஏன்னா சுலைமான் இப்னு அப்துல் மலிக், மொத்தம் 4 அண்ணன் தம்பிகளும் இஸ்லாமிய வரலாறில் பிரதமராக இருந்த அண்ணன் தம்பிகள் பிரதமராக இருந்த ஒரு ஒற்றுமை இந்த உலகத்தில் எங்கேயுமே நடந்தது. இப்படிப்பட்ட வித்தியாசத்தில் இன்னொரு வித்தியாசமான சகோதரர்களை சொல்கிறேன். ரசூலுல்லாவுடைய பெரிய வாப்பாவுக்கு பேர் அபூ தாலிப். அபூ தாலிபுடைய பிள்ளைங்க இருக்காங்களே, அதில் எல்லாருமே களிமா சொல்லலை. அதில் தாலிபுன்னு சொல்கிறவங்கள அபூ தாலிப்னா தாலிபுடைய வாப்பா. தாலிபுங்கிறது ஒரு பையன் அவருக்கு இருந்தார். அந்த தாலிபுடைய மகன் வாப்பான் பேர் தான் நமக்கு அபூ தாலிப் அவங்களுக்கு பேர் வச்சுக்கணும். நம்ம சொல்லணும் அப்துல் காதர் வாப்பா இருப்போம், அப்துல் காதர்னு அவருடைய பையன் இருந்தார். அப்போ அலி ரலியல்லாஹு ஒரு மகன், தாலிபுங்கிறவர் ஒரு மகன், ஜாஃபருங்கிறவர் ஒரு மகன், அக்கீலுங்கிறது ஒரு மகன். எல்லாம் அண்ணன் அலி ரலியல்லாஹுடைய அண்ணன்கள். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு புள்ள பிறக்குதுன்னா உங்களை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தால் ஒரு 2 வருஷம், ஒரு புள்ள பிறந்ததுக்கு ஒரு 3 வயசு, எங்கள் அண்ணனை விட நான் 2 வயசு மூப்போம்போம். இப்படித்தான் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் செப்பில் செதுக்கின மாதிரி அல்லாவுடைய நாட்டம் பாருங்கள். அலி ரலியல்லாஹு விட கரெக்டாக 10 வயசு மூப்பு ஜாஃபர் ரலியல்லாஹு. அவங்க சஹாபி, ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு. சில நேரத்தில் சின்ன அப்பா பெரிய அப்பாவுடைய சாயில் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சாயிலே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பெரிய வாப்பா மக்கள், சின்ன வாப்பா. அலி ரலியல்லாஹு விட கரெக்டாக 10 வயசுக்கு முன்னால் பிறந்தவங்க. ஜாஃபருக்கு முந்தி அக்கீல் பாருங்கள், அவர் கரெக்டாக 10 வருஷத்துக்கு முந்தி அவர் பிறந்தார். அவருக்கு முந்தி 10 வருஷத்துக்கு முந்தி தாலிப் பிறந்தார். ஆக அலில்லானுக்கு தாலிபு கிட்டத்தட்ட 30 வயசு வித்தியாசம், அக்கீல் 20 வயசு வித்தியாசம், ஜாஃபருங்க அண்ணா 10 வயசு வித்தியாசம். இப்படி கரெக்டாக ஒரு பிறந்த ஒரு வரலாறு உலகத்தில் யாருக்குமே, நம்மெல்லாம் அப்படி அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. 4 பேர் இருப்பாங்க. இந்த காலத்தில் 15 பிள்ளைலாம் பெற்றவங்களாம் இதுதான் செய்தாங்க. இப்படி பார்த்தோம் சொன்னால் இஸ்லாமிய வரலாறில் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய சொல்ல முடியும். எதிரும் புதிரான அண்ணன் தான் ஒரு சகோதரர், எதிரும் புதிர், 2 பேரும் ஒரே ரத்தம் தான். ஆனால் 2 பேருடைய கேரக்டர் எதிரும் புதிரான, சம்பந்தமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களில் உம்மு சலமான ஒரு மனைவி, ரசூலுல்லாவுக்கு 11 மனைவிமார்கள், அவங்களோடு வாழ்ந்து இல்லறத்தில் திருப்தியோடு ரசூலுல்லாஹ் மறைஞ்சாங்க. அதில் ஒரு மனைவி தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாளும் குறித்து கொடுத்த அந்த குறித்து கொடுத்து வாழ்ந்த மனைவியில் உம்மு சலமா நாயகி ஒரு ஆள். அவங்க சாதாரண ஆளில் படித்த பட்டதாரி மாதிரி வரும். இன்றைக்கி படித்த பட்டதாரிகள் எவ்வளோ பெரிய முனைவர் பட்டம் பெற்ற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பெரிய ஜட்ஜி, நீதிபதியாக, இஸ்லாமிய நீதிபதியாக திகழ்ந்தவங்க அவங்க மனைவியில் உம்மு சலமா நாயகி. இவங்க முன்னாள் கணவர் ஒரு ஆள் அபூ சலமா, இவங்க விதவை தான். 3 பொம்பளை பிள்ளையோடு விதவையானவங்களை தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடித்தாங்க. 3 பொட்ட பிள்ளை. அவருடைய கணவர் அபூ சலமா என்பவர் ஒரு போர்க்களத்தில் படுகாயம் அடைந்து தியாகியாகிட்டார். அப்போ தான் செய்தாங்க அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடித்தாங்க. இந்த அபூ சலமான்னு ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா? இந்த அபூ சலமா எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால்
ரசூல்லா அவர் சக்ராத்தில் இருக்கும்போது ரசூல்லா அவரை பார்க்க வந்து தன் முகத்தை அவர் முகத்தோடு முத்தமிட்டு அப்படியே வச்ச கண்ணை நெத்தி எடுக்காமல் அப்படியே அந்த கண்ணீர் ரசூல்லாவுடைய கண்ணீர் முழுவதும் அவருடைய இறுதி அஞ்சலியில் ரூஹு பிரியும் பொழுது அவர் மேலே தாரை தாரியாக கொட்டியது. இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சோ இன்றைக்கி இறைவரி உயிர் பிரியும். டாக்டர் முகத்தில், நர்ஸு முகத்தில், இப்படி ஆயா முகத்தில், இப்படி ஒவ்வொரு ஆளுடைய முகத்தில் உயிர் பிரியுது. ஆனால் பெருமானாருடைய முகம் அவருடைய சக்கராத்தில் அவரோடு பார்த்து அவருடைய உயிர் பிரிய, ஏன்னா ரசூல்லா துவாவும் செய்ய அவர் உயிர் நின்ற பிறகு கண்ணையும் கசைக்கு மூடியது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க ஒரு சஹாபி தான் அபூ சலமா. பழைய காலத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால விதையாக திகழ்ந்தவர். அந்த அபூ சலமாவை பற்றி வரலாறில் எழுதியிருப்பார். வரலாற்று நாயகர் முகமது ரில்லா என்பவர் எழுதியிருப்பார். நாளைக்கு கியாமத்து நாளையில் நல்லவர்களுடைய அந்த அமல்களுடைய ஏடு வலது கையிலே கொடுக்கப்படும். தீயவர்களுடைய அந்த அமலினுடைய அந்த ஏடு இடது கையிலே கொடுக்கப்படும். யார் இடது கையில் கொடுத்தோமோ அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதில் முதல்ல அல்லாஹ் யார் கையில் அந்த வலது கை பட்டோலை கொடுப்பான்னா அபூ சலமா தான் அதை ஏகக்கூடிய நம்பர் 1 ஆளாக இருப்பார். அப்படின்னா எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய ஆளாக இருப்பார். இவருடைய சகோதரர் ஒரு ஆள் உண்டு. அவர் யார் தெரியுமா? உஹது போர்க்களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்டவர், எதிரி அணியில் இருந்தவர். ஒரு கிணறு, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் இந்த கிணறை பார்டரை தாண்டி இங்கே வந்துரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சவால் விட அந்த கிணத்து தொட்டிக்கு பக்கத்தில் அவர் வர, அவர் அந்த கோடை தாண்ட முடியாமல் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சிங்கம்ல பேர், அவங்களுக்கு டபுள் வால் வீச்சக்கூடியவர். ஆக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு துவேஷம் செய்யப்பட்ட ஒரு சகோதரர் ரசூல்லாவை ஏற்று போனவர். அதனால தான் எழுதுவாங்க, நாளைக்கு கியாமத்து நாளையில் அல்லாஹ்வுடைய அந்த இடது கையில் வாங்கக்கூடிய முதல் மனிதராக இவருடைய சகோதரர் இருப்பார். பாருங்கள், ஒரே அண்ணன் நபி தான். ஒரு ஆள் சொர்க்கத்திலே நம்பர் 1 நிற்கிறாரு, ஒரு ஆள் நரகத்திலே நம்பர் 1 நிற்கிறார். இப்படி உலகத்தில் ஒரு வித்தியாசமான சகோதரர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. பெருமானாருடைய வளர்த்த மகன் ரசூல்லாவுக்கு மாம்பழ பிள்ளைங்க தங்கலை. ரசூல்லா 8 வயசில் இருந்து ஒரு அடிமையை எடுத்து வளர்த்தாங்க. ஆக்சுவலாக அவங்க யார்கிட்ட அடிமையாக இருந்தவங்க, கதீஜா நாய்கிட்ட அடிமையாக இருந்த பையன் அவர். அந்த கதீஜா நாய் கல்யாணம் முடித்த உடனே ரசூல்லாவுக்கும் அப்படி மாறிட்டாங்க. கொஞ்சம் நகையெல்லாம் நமக்கு தானே சொந்தம், அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு தான் நம்ம தானே யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி அவங்க சொத்துலாம் நமக்கு தானே சொந்தம். அது மாதிரி அந்த அடிமைங்கிற சொத்து ரசூல்லாவுக்கு சொந்தமான உடனே ரசூல்லா விடுதலை பண்ணி பாசமான ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் எப்படி வளர்ப்பாங்களோ அப்படி வளர்த்தாங்க. தம்பி ரசூல்லாவுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு இவங்க சகோதரர் ஜபலாங்கிற அண்ணன் தேடி வர்றார். இந்த 2 அண்ணன் தம்பிக்குள்ள வித்தியாசத்தை பாரு. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், இவர் ஒரு கட்சியில் இருந்தால் அவர் ஒரு கட்சியில் போடுறாரு. ஒரு ஆள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் ஒரு வீட்டில் சூரியனுக்கு ஓட்டு போடுறாரு, ஒரு ஆள் கைக்கு ஓட்டு போடுறாரு. அப்படி போடுறாங்களா இல்லையா? 5 பேர் 5 சின்னத்துக்கு ஓட்டை போடுறாங்க. இது ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம நினைக்கிறோம். 5 பேர் 5 இடத்துல ஒரே வீட்டில் 2 பேர்னா கொண்டாடுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? எங்களுக்கெல்லாம் என் மருமகளுக்கு என் மகனுக்கு நேற்று பெருநாள், எங்களுக்கெல்லாம் நாளைக்கு பெருநாள். கேவலமாக இல்லை? அதுக்கு ஒரு புராணம். அன்றைக்கி ஒரு முந்திய கிடாவை எடுத்துக்கிறது எங்களுக்குள்ள குர்பானி, அது அவங்களுக்குள்ள குர்பானி. இது அந்த காலத்திலே இருக்குது. இந்த லட்சணங்கள்லாம் பார்க்கத்தானே செய்கிறோம். மருமகளுக்கும் மகனுக்கும் ஒரு நாள், மாமிக்கும் மாமாவுக்கும் 2வது நாள் போயிடும். ஆக இந்த மாதிரி உள்ள நிலை எதிர்புதிரான இந்த அமைப்பு இருக்கிறது அன்னைக்கே இருக்குது. தன் தம்பி வந்து ரசூல்லாவுடைய வீட்டில் இருக்கிற கேள்விப்பட்டு, தம்பி நீ வந்திருப்பா, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கப்பட்டாயோ அதெல்லாம் கொடுத்து உன்னை மீட்டிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணே என்னை காப்பாற்றி கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டு போனேன்னு சொல்லி அழலை. அதாவது நாம் எதை இழந்தோம், எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். நம்ம எதை கொடுத்தோமோ, பாசத்தை கொடுத்தா பாசம் திருப்பி வரும். அப்படி தானேங்க? அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்கிறோமே இல்லையா? அப்போ ரசூல்லாவுடைய அன்பில் அவர் அடிமையாயிட்டார்.
அவருக்கு அண்ணன் பாசம் தெரியல, வாப்பா பாசம் தெரியல, வீட்டு ஞாபகம் வரல. சொன்னார், ரசூல்லா சொன்னாங்க, நான் உன்னை நிர்பந்தப்படுத்தலை, தம்பி வந்தால் கூட்டு போனா. ரசூல்லா என்ன சொன்னாங்க, செய்து வந்தால் கூட்டு போப்பா. அப்போ உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த சின்ன பையனாக இருந்தாலும் என்ன சொன்னார் தெரியுமா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உங்களை விட யாரையும் பெருசாக நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், போக மாட்டேன். எனக்கு உங்கள் வீடு தான் வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் வாப்பாயிஸ்தானம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உறவும் எல்லாமே. அப்போ சொன்னார், ஒரு அண்ணன் சொன்னார், நீலாம் ஒரு தம்பியாடா அப்படின்னு சொல்லலை. பெத்த தாப்பனை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு எங்கேயோ அடிமையாக இருந்த வீட்டில் உட்காந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லுறேன். தம்பி, என் யோசனையை விட நீ எடுத்த முடிவு சூப்பரான யோசனை. சொன்னார், நான் உன்னை விட அண்ணன் தான், ஆனால் என்னையெல்லாம் விட நீ தாண்டா அதி புத்திசாலி. நீ ரசூலுல்லாட்ட இருக்க, ரசூலுல்லாவுடைய வீட்டை தேர்ந்தெடுத்த பற்றியா, அல்லாஹ்வுடைய ரசூலை தேர்ந்தெடுத்த பற்றியா? அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் உசுரை விட மேலாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் அவ்வளோ பேர் உயிரை கொடுக்க ஆரம்பித்தான். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு ஜனாசாவை பார்த்தேன், அப்படியே சிரிச்சுக்கிட்டே உயிர் போயிருக்கு அந்த ஆள். ஒரு ஜனாசா பாலஸ்தீனத்தில் உள்ள தியாகிகள் போட்டால் வருமா என்னங்க, சரியான சிரிப்பு சிரித்தா எப்படி இருக்கும், அது கண்ணை பொத்திட்டு சிரித்த நிலையிலேயே ஜனாசா இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் பார்த்து சிரிச்சிருப்பான் பாருங்கள் அந்த முகத்தை பார்த்து. இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் சஹாபாக்கள் அந்த காலத்தில் எதிரும் புதிராக இருந்தவர். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் பல சமயம் சொன்ன விஷயந்தான், இருந்தாலும் ஞாபகம் மூட்ட. முற்காலத்தில் இஸ்ரவேலர் காலத்தில் 2 அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். ஒருவர் குடிகாரர், போதைக்கு அடிமை. ஒருவர் அப்படி தொழுகையாளி, வணக்கத்திலேயே மூழ்கி இருந்தார். அவர் 20 வருஷமாக போதையில் இருந்தார் தம்பி. அண்ணன் ஒரு போதையில், அவர் இபாதத்திலே இருந்தார். அந்த இபாதத்தில் தொழுகையில் இருந்தவருக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் செய்தானை பார்க்கணும். நம்ம நிறைய செய்தானை பார்க்குறோம் கண்ணில். எங்கள் செய்தான் சொன்னால் நீங்கள் விளங்கிடக்கூடாது. செய்தாங்கிறது கண்ணுக்கு தெரிகிற செய்தான் இருக்கான், கண்ணுக்கு தெரியாத செய்தான் இருக்கான். எவன்னா நம்மளை வழி கெடுக்கிறானோ, நம்மளை கெடுத்து நான் குடிக்கிறேன் நீனும் குடின்னு சொல்கிறானோ, நான் சினிமாவுக்கு போகிறேன் உனக்கு டிக்கெட்டு போடுறேன்னு சொல்கிறானோ, நான் லவ் பண்ணுறேன் நீ லவ் பண்ணுன்னு சொல்கிறானோ, நானும் ஏமாத்துறேன் நீனும் ஏமாத்துன்னு சொல்கிறேன். இவெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற செய்தான். அப்படி தானேங்க, அது என்ன சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி செய்தானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு அவுளியா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கலாம். செய்தானை பார்த்தா விடுவானா அவன்? கரண்ட் ஷாக்கு எவனா தப்புறது உயிர் போகிறது போய் தானங்க. அவன் கரண்ட்டை போய் நான் தொட்டு டெஸ்ட் பண்ண நினச்சா அவன் பழைப்பான அவன் அதோட மோசமானகள். அதுவும் சாதாரண கரண்ட் இல்லை, பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மில் போய் கைவிட்டான் ஜாமான் அவன் இருப்பான அவன் அந்த மாதிரி ஆள். அவன் போய் பார்த்த உடனே செய்தானை பார்த்த உடனே செய்தான் என்ன செய்தான், அவன் சொன்னான், ஏன்டா உன் தம்பி என்ன மாதிரி வணங்குறாரு, போதையில் இருக்கார், நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் ஒரே இது மாதிரி தவத்தில் கிடக்குறிய, உனக்கு வயசு 80 வயசு, உனக்கு 40 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 40 வருஷம் இருக்குது. நீ அதனால் நீ என்ன பண்ணு, நீ கொஞ்ச நாள் தப்பு பண்ணு, அப்புறம் ஒரு 20 வருஷம் இந்த பாவ மன்னிப்பு தேடி சரியாக அல்லாட்டு மீண்டுக்கணும். இது சரியாக இருக்க? நம்ம வயசு வேற தெரிஞ்சு போச்சுட்டாலுக்கு தம்பியை மாதிரி நம்மளும் உலகத்தில் ஜாலியாக இருக்கலான்ட்டு அவர் போதைக்கு அடிமையாகிடலான்னு சொல்லி அவர் அந்த எண்ணத்தோடு மாடியிலேருந்து கீழே இறங்குறாரு. 20 வருஷம் போதையில் கிடக்கிறாரா, அவர் அழுக்கில் நாற்றத்தில் கடந்தவர் முழிக்கிறார். முழிச்சிட்டு நம்மலாம் என்னடா இப்படி வாழ்கிறோம், நம்ம சகோதரர் என்ன மாதிரி தொழுகிறார், அவரை மாதிரி நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அழுக்கில் கடந்து நாற்றத்தில் கடந்து அவர் அந்த எண்ணத்தில் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். 2 பேரும் சிலிப்பாகி ஒருத்தர் மேல் ஒருத்தர் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதில் யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான்னா, போதையில் கடந்தார்ல, காலையில் திருந்தியர்லாம் நினச்சார்ல, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். யார் 40 வருஷம் வணங்கிக்கிட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணி குடிக்கலாம்னு நினச்சிட்டு வந்தார்ல, அவர் நரகத்துக்கு போயிட்டார். ஜஸ்ட் மிஸ். தப்பு பண்ணவர் கடைசி நடியிலே அவருடைய எண்ணத்தினால் அவருடைய உயர்வு பாருங்கள், நல்லது செய்தவர் கடைசி நேரத்தில் அவருடைய கெட்ட எண்ணத்தினால் அவருடைய விளைவு என்று நிறுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது லுக்குமான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தாங்க, உங்கள் சகோதரர் இறந்துட்டார், என் முதுகெலும்பே ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார்?
இன்றைக்கி சகோதரர் இறங்கிட்டார் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், சொத்து அவன் சொத்தும் சேர்த்து நமக்கு கிடைக்கும்பா. நம்மால் என்ன சொல்லுவான், அவன் சொத்தும் சேர்த்து நமக்கு கிடைக்கும்பா. என் முதுகெலும்பே போயிருச்சே. இப்போ அந்த அளவிற்கு அண்ணன் தம்பிங்கிற உறவு வலுவாக இருந்தது. இன்று கல்யாணம் முடித்த வந்த பெண்கள் அண்ணன் தம்பிகளுக்கு உள்ள தப்பான சிந்தனையை ஊட்டி விட்டு கூட்டு குடும்பத்தில் அவங்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி அந்த முதுகெலும்பாக இருந்த குடும்பத்தை கண்ணாடி சில்லுகளாக நொறுக்கி சிதைத்து விட்டார்கள் என்பதுதான் இன்னைக்கு உள்ள நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த முதுகெலும்பான பாசமான உறவுகளாக அல்லாஹ் நம்ம அண்ணன் தம்பி உறவுகளை அல்லாஹ் ஆக்குவானாக. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லாத மாதிரி தம்பியினுடைய அண்ணன் வெற்றியை தம்பியை வைத்து தீர்மானிக்கப்பட்டது போல கூட்டு குடும்பமே அந்த வீட்டுக்கு பரக்கத்தை தரக்கூடிய அருள் வீடாக நம்ம வீட்டை அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாக்கிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.